Hi friends, welcome to E3 Language Academy. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்குறோம். அதாவது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். சரிங்களா? இத நாம இங்கிலீஷ்ல சொல்லும்போது வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், இது வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாட் ஆர் யூ டூயிங், அதாவது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், இந்த சிச்சுவேஷன்ல இந்த சமயத்துல நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். இதை நாம ஹிந்தியில கேட்கும் போது ஆ நெடில் ஆ உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ப, இல்ல வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கணும் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க ஓல்டு வீடியோ பாருங்க. ஆ ப, இங்க மேல ஒரு பிந்து வரும். அப்ப ஆப் அப்படின்னு படிக்கணும். ஆப். கியா இக், இது வந்து இக், இது யா. கியா கியா, இது க, இது ர, இது வந்து நம்ம கர் அப்படின்னு படிக்கணும். கர் ர ஹே, சரியா? ஹே, அப்ப ரஹே ரஹே அப்படின்னு உச்சரிக்கணும். ஹே ஹே, இங்க மேல வந்து ஒரு சந்திர பிந்து, அதுல வந்து பிந்து மட்டும் வந்திருக்கு. நம்ம ஹே ஹே அப்படின்னு ஒரு சவுண்டோட உச்சரிச்சு முடிக்கணும். அப்ப கண்டினியூஸா நீங்க படிக்க போனா ஆப் கியா கர் ரஹே ஹே, புரியுதுங்களா? ஆப் கியா கர் ரஹே ஹே, ஆப் கியா கர் ரஹே ஹே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். இதை வந்து நம்ம ஹிந்தியில சொல்லும் போது ஆப் கியா கர் ரஹே ஹே அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இதுல உள்ள ஒரு கேள்விக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறோம். இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம், பதில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் தேநீர் அருந்திக் கொண்டிருக்கின்றேன். நான் தேநீர் அருந்திக் கொண்டிருக்கின்றேன் கண்டினியூ சொல்லும் போது, சரிங்களா? நான் தேநீர் அருந்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது ஐ ஆம் ஹேவிங் டீ, இதுவும் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல தான் எல்லாமே சொல்றோம். ஐ ஆம் ஹேவிங் டீ, இந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஐ ஆம் ஹேவிங் டீ, நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ஹிந்தியில நம்ம சொல்லும்போது மே, இங்க பாருங்க மேல வந்து ஒரு சந்திர பிந்து இருக்கு. இது மே, இங்க இந்த உச்சரிப்பு பண்ணும்போது இந்த சந்திர பிந்தையும் சேர்த்து பண்ணணும். மே சா ய, இங்க சொல்லிருக்க என்ன பண்ணணும்னு, சரிங்களா? சாய் சாய் பி, நெடில உச்சரிக்கணும். பி ர ஹா ரஹா ரஹா ஹூ ஹூ, மேல வந்து ஒரு சந்திர பிந்து வருது. இதனால நாம ஹூ ஹூ அப்படின்னு உச்சரிக்கணும். மே சாய் பி ரஹா ஹூ, மே சாய் பி ரஹா ஹூ அப்படின்னு கண்டினியூவா நீங்க ரீட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இதே வந்து நம்மள ஒருத்தர் வந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சமயத்துல நாம டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா முதல்ல உள்ளது மாதிரி நம்ம பதில் சொல்றோம். இதே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப நம்ம எப்படி ஹிந்தியில சொல்லுவோம்? தமிழ்ல நான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றோம்.
கண்டினியூவா சொல்லும்போது நான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இங்கிலீஷ்ல ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிமிஷத்துல நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மே, இங்க ஒரு இருக்கு சந்திர பிந்து, இந்த இது இருக்கு. மே நா அப்படின்னு படிக்கணும். தா நாஸ்தா, நாஸ்தா. க ர கர், கர். ர ஹா ரஹா, ரஹா. ஹூ ஹூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திர பிந்து வருது. நம்ம ஹூ அப்படின்னு உச்சரிக்கணும். மே நாஸ்தா கர் ரஹா ஹூ. கண்டினியூவா நீங்க சொல்லும்போது மே நாஸ்தா கர் ரஹா ஹூ அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத மே நாஸ்தா கர் ரஹா ஹூ அப்படின்னு நம்ம ஹிந்தியில சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அந்த கேள்விக்கு இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பதில் சொல்லும்போது நான் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கின்றேன். அதாவது நான் நியூஸ் பேப்பர் வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கண்டினியூவா சொல்லும்போது நான் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறேன், நான் நியூஸ் பேப்பர் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம், இதான் ஐம் அப்படின்னு நான் இங்க போட்டிருக்கேன். ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர், ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றீங்க. ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர். சரிங்களா? இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் எல்லாமே வருது. நான் நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில். சரிங்களா? நீங்கள் நியூஸ் பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க, அதாவது ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது நாம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா, இந்த எழுத்து வந்து மே, இங்கே வந்து நம்ம ஒரு சந்திர பிந்து, அதில் வந்து பிந்து போடுறோம். அது ரூல்ஸ் இருக்கு ஹிந்தியில். மே அ க பா ர, அக்பார், அக்பார். ப, இது வந்து ட, இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிந்து நம்ம இங்க வைக்கிறோம். அப்ப இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது பட், பட் அப்படின்னு உச்சரிக்கணும். பட். ர ஹா ரஹா, ரஹா. இது வந்து ஹோ, ஹோ. மே அக்பர் பட் ரஹா ஹோ. இதை கண்டினியூவா சொல்லும்போது மே அக்பர் பட் ரஹா ஹோ. அக்பர், பார், பார். மே அக்பர் பட் ரஹா ஹோ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நான் செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கேன், இதான் அர்த்தம். சரி, உங்களுக்கும் இன்னும் ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி ஈஸியா எழுத்து கூட்டி படிச்சு நம்ம ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ல தான் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.